ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கடற்படை செயலாளர் ஜான் லெபன் தனது பதவியிலிருந்து விலகுவதாக பென்டகன் அறிவித்திருக்கின்றது. பென்டகன் ஊடக பேச்சாளர் ஷோன் பார்னல் சமூக வலைதள பதிவொன்றில் இதனை தெரிவித்திருக்கின்றார். அவர் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் விலகுவதாக பென்டகன் ஒரு சுருக்கமான அறிக்கையில் அறிவித்திருந்தது. ஆனால் அதற்கான காரணத்தையோ அல்லது விலகுவது அவருடைய முடிவோ என்பதை குறிப்பிடவில்லை. கடந்த சில மாதங்களில் ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து வெளியேறிய உயர்மட்ட இராணுவ தலைவர்களில் இவரும் இணைந்திருக்கின்றார். ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணிக்கு இடையே நிலவும் கடும் போர் பதற்றம் மற்றும் ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கின்ற பின்னணியில் இந்த தலைமைத்துவ மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதன் காரணமாக ஹார்முஸ் நீரிணையை திறக்க முடியாது என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவினால் ஈரான் துறைமுகங்கள் முடக்கப்படுவது உலக பொருளாதாரத்தை பிணை கைதியாக வைத்திருப்பதற்கு சமமானது என்று சொல்லி ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானுடன் புதிய சுற்று அமைதி பேச்சுவார்த்தைகள் அடுத்த 36 முதல் 72 மணித்தியாலங்களுக்குள் ஆரம்பமாக வாய்ப்பிருக்கிறதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ந்து அமெரிக்கா தன்னுடைய கடற்படை முற்றுகையை தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த விடயத்தை ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்து தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவொன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் மேலும் தெரிவித்ததாவது, அமெரிக்கா ஒருபுறம் போர் நிறுத்தம் என்று கூறிக்கொண்டு மறுபுறம் கடற்படை முற்றுகையின் மூலம் உலக பொருளாதாரத்தை பிணை கைதியாக வைத்திருப்பதாக அவர் கடுமையாக சாடியிருந்தார். இத்தகைய செயற்பாடுகள் தொடரும் வரை முழுமையான போர் நிறுத்தம் என்பது அர்த்தமற்றது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவின் இத்தகைய பகிரங்கமான போர் நிறுத்த மீறல்கள் நிலவும் சூழலில் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்து பேசுவதற்கே இடமில்லை என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அனைத்து முனைகளிலும் சியோனிச போர் வரி நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். அமெரிக்காவின் இத்தகைய பகிரங்கமான போர் நிறுத்த மீறல்கள் நிலவும் சூழலில் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்து பேசுவதற்கே இடமில்லை என்றும் மேலும் அனைத்து முனைகளிலும் சியோனிச போர் வரி நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இராணுவ ஆக்கிரமிப்பின் மூலமாகவோ அல்லது அதிகார மிரட்டல்கள் மூலமாகவோ ஈரான் மீது எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்பதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியிருந்தார். ஈரானிய தேசத்தின் உரிமைகளை சர்வதேச சமூகம் அங்கீகரிப்பதே இந்த பதற்றத்தை தணிப்பதற்கான ஒரே வழி என்று சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இப்படி இருக்க தன்னுடைய முன்னாள் சிரேஷ்ட உதவியாளர் மெத்யூ டொயிலுக்கு ராஜதந்திர பதவி வழங்குவது குறித்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டதை பிரித்தானிய பிரதமர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். டவுனிங் வீதியின் முன்னாள் செய்தி தொடர்பாளரான டொய்ஸ் கடந்த மார்ச் மாதம் பிரபுக்கள் சபையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் சிறார் துஷ்பிரயோக குற்றவாளி ஒருவருடன் தொடர்பில் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் அவர் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தார். இந்த பின்னணியில் அவருக்கு வெளிவிவகாரத்துறையில் பதவி வழங்க முயன்றது தவறான முன்மாதிரி என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தி வருகின்றன. பிரதமர் கேள்வி நேரத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் கெமி பேடனாக் ஸ்டார்மர் தலைமையிலான அரசு நட்பு முறை நியமனங்களில் ஈடுபட்டுள்ளதாக சாடியிருந்தார். குறிப்பாக சர்ச்சைக்குரிய முறையில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிவில் அதிகாரி சார் ஒலி ராபின்ஸ் அளித்த
சாட்சியங்களை சுட்டிக்காட்டிய அவர் பிரதமரின் இந்த செயற்பாடுகள் வெளிப்படைத்தன்மையற்றவை என்று சொல்லியும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இதற்கு பதிலளித்த ஸ்டார்மர் ஒரு பொறுப்பிலிருந்து விலகும் போது மற்றொரு பணிக்காக ஆலோசனைகள் நடப்பது இயல்பானது என்றும் தெரிவித்திருந்தார். டொயில் விவகாரத்தில் அது நடைமுறைக்கு வரவில்லை என்றும் கூறி தற்காத்து கொண்டிருந்தார். ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான தொடர்புகளுக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் அமெரிக்க தூதுவர் லார்ட் மண்டல்சனின் நியமனமும் இந்த விவாதத்தில் பேசுபொருளாக இருந்தது. முறையான பாதுகாப்பு ஆய்வுகளின்றி மண்டல்சன் நியமிக்கப்பட்டதாக கூறப்படும் முறைப்பாடுகளை ஸ்டார்மர் மறுத்துமிருந்தார். இருப்பினும் நாடாளுமன்றத்தில் ஸ்டார்மர் உரையாற்றிய போது ஆளும் லேபர் கட்சி எம்பிக்கள் பலர் மௌனமாக இருந்தது அக்கட்சிக்குள்ளேயே இந்த விவகாரம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதை வெளிப்படுத்தியது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பிரதமரின் முன்னாள் தலைமை அதிகாரி மோர்கன் மெக்ஸ்வீனி இதுகுறித்து சாட்சியம் அளிக்க உள்ளதாகவும் இந்த விவகாரம் மேலும் தீவிரமடையும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்பட்டும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கான துருஷ்பா குழாய் வழி எரிபொருள் விநியோகத்தை உக்ரைன் மீண்டும் தொடங்கியிருக்கின்றது. இதன் மூலம் கடந்த சில மாதங்களாக நீடித்து வந்த ராஜதந்திர முட்டுக்கட்டை முடிவுக்கு வந்துள்ளதுடன் உக்ரைனுக்கு வழங்கப்பட வேண்டிய 90 பில்லியன் யூரோ பெறுமதியான நிதியுதவிக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர்கள் முதற்கட்ட ஒப்புதலை வழங்கியிருக்கின்றார்கள். ரஷ்யாவின் தாக்குதலால் எரிபொருள் குழாய்கள் சேதமடைந்ததாக கூறி கடந்த ஜனவரி மாதம் முதல் உக்ரைன் விநியோகத்தை நிறுத்தியிருந்தது. இதற்கு பதிலடியாக உக்ரைனுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி உதவியை ஹங்கேரி தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்தியிருந்தது. எரிபொருள் விநியோகம் சீரானால் மட்டுமே நிதியுதவிக்கு அனுமதி அளிப்போம் என்று ஹங்கேரியின் இடைக்கால பிரதமர் நிபந்தனை விதித்திருந்தார். தற்போது பழுது பார்க்கும் பணிகள் முடிந்து எண்ணெய் விநியோகம் தொடங்கியிருக்கின்றதால் இந்த தடை நீக்கப்பட்டிருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற ஹங்கேரி தேர்தலில் விக்டர் ஆர்பன் தோல்வியடைந்து பீட்டர் மக்யார் புதிய தலைவராக தேர்வாகியிருந்தமை ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஹங்கேரியின் உறவை சீர்படுத்த உதவும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. உக்ரைனுக்கு கிடைக்க இருக்கின்ற இந்த 90 பில்லியன் யூரோ நிதியில் 2/3 பங்கு அந்த நாட்டின் பாதுகாப்பு தேவைகளுக்கும் எஞ்சிய பகுதி பொருளாதார உதவிகளுக்கும் பயன்படுத்தப்பட இருக்கின்றது. அத்துடன் ரஷ்யாவுக்கு எதிரான 20வது தடைகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் இதன் போது அறிவித்திருந்தது. இந்த நிதியுதவி உக்ரைனின் தற்காப்பு போராட்டத்திற்கு மிகவும் இன்றியமையாதது என்று அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.